இன்ஸ்டால வந்து நெறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்க வந்து உங்களோட லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெறைய பேர் உங்களோட ஸ்டோரீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆனா சில பேர் வந்து ஜெண்டர் எங்களோட பேரே ரிவீல் பண்ணாதீங்க. நெறைய பேரு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ஷேர் பண்ணவங்க எல்லாரும் அதான் சொல்லியிருந்தாங்க. சரி உங்களோட பிரைவசிய கன்சிடர் பண்ணிட்டு, நாங்க உங்களோட பேர் ரிவீல் பண்ணாமலே சில ஸ்டோரீஸ் எல்லாம் படிக்கிறோம். அப்புறம் இந்த வீடியோ எங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப தான், எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஸ்பாட் இருக்கு. இங்க வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா, வீட்டுக்கு தெரியாம தண்ணி அடிக்கிறவங்க, வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றவங்க. இங்க பார்த்துட்டீங்கன்னா, பூரா இந்த பக்கம் திரும்புனோம்னா உடைஞ்சு போன கிளாஸ் பாட்டிலா இருக்கும். இல்ல அங்கங்க உட்காந்து லவ் பண்ணிட்டுருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. இப்பவே வீடியோ கேமராவ எடுக்க இடம் இல்ல. ஒரு சூப்பர் ஸ்பாட் இருந்துச்சு போறப்போ. 2 பேர் உட்காந்துட்டுருந்தாங்க. சரி பக்கத்துல போனா எப்படியும் அவங்க எந்திரிச்சுருவாங்க. நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு நெனச்சா, முடியல. நீ என்னடா ஆக்கூடை போடுறது? நான் உங்கள எனக்கூட அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாரி இந்த பக்கம் திரும்புனோம்னா இங்க 2 கப்புள் இருக்காங்க. அந்த பக்கம் திரும்புனோம்னா 2 கப்புள் உட்காந்துருக்காங்க. கேமரா திருப்புனோம்னாலே நெறைய தெரியும். கவர் பண்ணலாம். யாரும் இங்கேயும் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த வாரம் லவ் ஸ்டோரிஸ்குள்ள போயிடலாம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கட் சிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து பாரதி அப்படிங்கிற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஐ ஹேவ் ஹார்ட் லக். அதாவது ஹார்ட் லக், பேட் லக் கிடையாது, குட் லக் கிடையாது. ஹார்ட் லக் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஹார்ட் லக்னா டஃப் லக், ஹார்ட் லக்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போர்ட்டிங் கேம்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது நல்ல லக் இல்ல அப்படிங்கிறது ஹார்ட் லக்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர்கிட்ட யாராவது லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3 மாசத்துலயே லவ் செட் ஆயிருமாமா. அப்புறம் சில பேர் என்னையவே மறந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. என்ன என் நாட்டுல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்குதுங்க. ஓ. அவங்களுக்கு லவ் செட் ஆனோடனே இவரவே மறந்துட்டு போயிடுறாங்க. எல்லாருக்குமே வந்து என்கிட்ட சொன்னா லக் ஒர்க் ஆகுது, எனக்கு இல்ல ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யாருக்காவது லவ் ஒர்க் ஆகலைன்னா போய் பாரதியை கான்டாக்ட் பண்ணுங்க. 3 மாசத்துல லவ் செட் ஆயிடும். பாரதி கன்சல்டேஷன் சர்வீசஸ் லவ் சேர்த்து வைக்கப்படும் அப்படின்னு போட்டுவிட்டு ஆமா. அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். நக்கல்யா அவனுக்கு. இது வந்து ஒரு மேல் ஒருத்தர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அவரு பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். 2010ல இருந்து 2014 வரைக்கும் என்னோட கசின் என்னை வந்து ஒன் சைடா லவ் பண்ணாங்க. அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். வெறும் மாத்தி மாத்தி பார்த்துக்குவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வெறும் மாத்தி மாத்தி பார்த்துப்போம். இப்பதான் 2 பேருமே ஆனா மேரிட், வேற வேறையா இருக்கும். இல்ல புரியல. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வரல? இவர் வந்து நேம் ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு பொண்ணு 2 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அந்த பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கும். நல்லா பாசிட்டிவ் சிக்னல்லாம் குடுத்தாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு என் ஸ்கூல் ஃப்ரெண்டும் அவங்களும் காலேஜ் மேட். அவங்க மூலியமா அப்ரோச் பண்ணும்போது தான் தெரியும். அவங்களுக்கு இவரை தெரியவே தெரியாதாம். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஓ உண்மையிலே யாருன்னு Who are you தெரியாது. manன்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க போல. இதுல என்ன காமெடினா இவர் வந்து அந்த 2 வருஷமா அந்த பொண்ணை நினைச்சு நிறைய ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, ஹைலைட்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தா அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியே என்னன்னு தெரியாது. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பட் ஸ்டில் டிபிக்கல் 90s கிட். சச்ச irresponsible சைல்டுமா நீங்க. ஏதோ ஒரு வகையில ரீச் ஆயிரும் கூடாதா? ஐயே, இது வந்து பக்கா 90s கிட் மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஆளே இல்லாத டீ கடையில எத்தனை வருஷமா ப்ரோ டீ ஏத்திட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ஆனா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோட்டட் ஸ்டோரி லைன். அடுத்த ஸ்டோரி. இவரும் நேம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இருந்து ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. பட் இப்போ இவர் என்ன பண்றாரு என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. இவர் வந்து ஃப்ரெண்டு லவ் சொல்ல சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் இவர் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸே போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்களாம். அப்ப இருந்து அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசுறது இல்லையா. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. இவருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இதுக்கு வேண்டிதான்டா சொல்லாம இருந்தேன், நீ போய் சொல்லிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து இப்போ ஃபீல் பண்றாரானா இல்ல, மிஸ் பண்றாரானா இல்ல. பட் அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாவது இருந்திருக்கலாம், அவனுங்க சொல்லாம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லவ்வை சொல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் போயிருமோ அப்படிங்கிறது இருக்கும்.
இதர் ஒன் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபீலிங்கோடயே இருந்துட்டு இருந்தோம்னா கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அதுக்கு ஒரு முடிவு தெரியறதுங்கிறது எப்போவுமே பெட்டரான ஒரு விஷயம்தான். ஆனால் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து க்ரஷ் அப்படிங்கிறப்ப தான் இது உண்மையிலேயே க்ரஷ் தானா இல்லை நம்மளை ஏமாத்திக்கிறோமா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பேர் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரா என்னன்னு தெரில. சரி, ஓகே. ஜூன் 15th 2022 அப்போ தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். அதுவும் இல்லாமல் அவங்க தான் இவரோட டியூட்டர். இவங்க சொல்லி கொடுக்கறது கூட செய்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கார். ஸோ இவங்க வந்து அவங்கள சோஷியலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் இவரும் கொஞ்சம் நிறைய இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணி கொஞ்சம் சோஷியலைஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து இவர் வந்து அந்த டியூட்டர் இருக்காங்க இல்லையா, அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாகவும் ஆயிடுறாரு. அப்புறம் 2 பேரும் அவங்களுடைய மியூச்சுவலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது 2 பேத்துக்குமே மியூச்சுவலான ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ 1 வருஷமாக வி ஆர் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வல்லவன். ஜிகே அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. வி ஸ்டார்டட் டு சேட் அண்ட் ஐ பிகின் டு ஃபால் ஃபார் ஹர். அவங்கள வந்து இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து கனவுல வந்திருக்காங்க. கனவுல வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கவிதை எழுதி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா. ஆமாம், எந்திரிச்சதுக்கு தூக்கத்திலே எழுத முடியாது இல்லை, எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதியிருக்காரு. எந்திரிச்சு கவிதை எழுதியிருக்காரு. அதோட வந்து அவங்க பேச்ச நிறுத்திட்டாங்களாமா. தெரியுமா என் கனவு நீதானடி. அதே மாதிரி இவர் கார்த்தியோட எழுதியிருக்காரு. புல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக் இல்லை, கல்லடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கல்யாணம் ஆயிருச்சா இல்ல எப்படி நடக்கும்? இவ்வளவு ஹியூமரான ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டியேமா. இது வந்து ஜே பிரதீப் அப்படிங்கிறவர். இதெல்லாம் ஒன்லைனர்ஸ். மீ அண்ட் மை ஸ்கூல் கிரஷ் ஒன் சைட் லவ் ஃபார் மீ, ஸ்டில் நாட் நோ வெதர் ஷி லவ் மீ, கிரேசி லவ். அவரே சொல்லிக்காரு கிரேசி லவ். ஓ, அவரே சொல்றாரா? இன்னொருத்தர் என்னோட ஸ்டோரி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே, அப்படியே வாழ்க்கையில் எதுவும் நடந்தது இல்லை, இனிமேல் நடக்கும். இது வரமா சாவாம நீ இதை முடிவு பண்ணிக்கணும். இது வந்து நான் கடவுள்ல சொல்லுவாங்க, வாழ முடியாதவங்களுக்கு நான் தர மரணம் வந்து வரம், வாழக்கூடாதவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை மரணம். 2மே ஒண்ணுதான். நீங்க எதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஹரிஷ் சொல்லணும்னு ஆசை தான், அப்படி ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு அதே தான். மூடிக்கிட்டு இருக்கணும். அங்கே வேற 2 பேர் உட்காந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்கடா. வீடியோ எடுத்து வீடியோவில் போட்டுடலாமா? உனக்கு வேற கண்ணு தெரியாது. Emotional damage. பால், லவ் இருக்கு, பட் ஸ்டோரி இனிமே தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுங்க. எங்களை சுற்றி நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு வெறித்தனமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேமரா திருப்ப முடியாது. பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. இப்போ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு கும்பல் ஆஃப் குரங்கு வந்து எங்களையும் அங்கிருந்து மற்ற கபில்களையும் தாக்கி துரத்தி விட்டுருச்சு. பிளாபி பிரவீன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதலித்தேன் ஒரு ஹார்ட்டு, காதலிக்கப்படவில்லை சோகமா. தொட்டாடே பட்டாஸ். பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மனதில் அவள், அவள் மனதில் அவன். அதனாலதான் இந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு கனெக்ட் ஆயிருக்குது. ப்ரோ, நான் 6 days ஆகி போல, ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கொஞ்சம் பிஸி, ஆகி போக டைம் இல்லை. ப்ரோ, 6 நாள் போகாம இருந்தீங்கன்னா ஆய் வாய் வெளியே வந்துடும், அதனால முன்னாடியே போயிருங்க. புதுசு புதுசா இருக்காங்க. நிறைய பேர் இதுல வந்து கவிதை மொழியில் எழுதினாங்க. அவனை பார்ப்பதை வெறுக்கும் அவன், அவனை பார்ப்பதை மட்டும் விரும்பும் அவள். ஒன் சைட் லவ் ஸ்டோரி. என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? ஒன்லைனர், ஆளே இல்ல பெல்லு. She cheated, she blamed me that I was wrong, I proved it, I was not wrong by learning hacking. இவரு நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, சுபாஷ் அப்படிங்கிறவர். அவர் வந்து இவ்வளவு பெரிய ஹேக்கிங் பண்ணி பழகினதுக்கு ஒரு பொண்ணு தான் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. இவரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நமக்கே. ஐ ஹேவ் அன் அத்தை பொண்ணு, எண்ட் ஆஃப் ஸ்டோரி. எனக்கு தான் அத்தை பொண்ணுலாம் இருந்தாங்க, ஆனா அவங்க எல்லாருமே என்னை விட ரொம்ப பெரியவங்க. இல்லைன்னா ரொம்ப சின்னவங்க. ரொம்ப சின்னவங்களாம் யாருமே கிடையாது. என்னோட அத்தை பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னோட வயசுல குழந்தைங்க இருக்குது. இதுல வந்து இருக்கிறதுலேயே எனக்கு பிடிச்ச ஸ்டோரி இந்த ஸ்டோரி தான். இவர் வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஹாய் அக்கா அண்ணா, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அவர் வந்து பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நான் எல்கேஜி படிக்கிறப்போ எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவள் பேர் அஃப்ரின்.
அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா பிரியாணி மாஸ்டர் தான், சூப்பராக பிரியாணி பண்ணுவாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் அப்பாவை பிரியாணி செஞ்சு தர சொல்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த டீலிங் ரொம்ப ஓகேன்னு பட்டுச்சு. அதனால நானும் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு. ஷார்ட் ஸ்டோரி தான் ப்ரோ. நாங்கள் காலேஜில் ஒரே காலேஜ் தான் படித்தோம். முதல்ல நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் லவ் பண்ணோம். எங்களுக்குள்ள குட்டி குட்டி சண்டைலாம் வரும். அதுக்கப்புறம் நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு சடனாக பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரில, நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாள் ஃபீல் பண்ணேன், ஒரு 5 months கிட்ட. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் மெயின் சிக் கிடையாது, சைட் சிக் அப்படின்ட்டு. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த பொண்ணு நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு என்கிட்ட. இவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தான் முதல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி உங்களுக்கு வேற தெரியுமா? ஆமாம், அந்த 2 பொண்ணுங்களுக்குமே தெரியுமா. இதனால வந்து அப்போதான் அவங்களுக்கு விபூதி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாரை லவ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட அவங்க யாரை லவ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சு லவ் பண்ணுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு விபூதி அடிச்சவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் விபூதி அடிக்கப்படும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இது வந்து நம்மளோட இன்ஸ்டா ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இவரும் இவரோட பார்ட்னரும் வந்து இவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஆன்லைனில் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் பேசி பழகிட்டு நிறையா இவங்க 2 பேத்துக்குள்ள காமனான திங்ஸ் இருக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கனெக்ட் ஆகி இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க, வீட்டில் எல்லாமே படிக்க வச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் 2 பேர் ஃபேமிலிலையும் வந்து ஃபர்ஸ்ட் நோ சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அந்த பொண்ணு ஃபேமிலியில் டோட்டலாகவே நோ. இவங்களோட லவ்ல என்ன ப்ராப்ளம்னா, இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. என்னன்னா மெயினாக கேஸ்ட் தான், வேற கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நோ. இவர் கூட எப்படியோ இவங்களோட அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த பொண்ணு அவ்வளோ படிச்சிருக்கு, அப்படியுமே எஜுகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இமீடியட்டாக மேரேஜ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து இது இந்த லைஃபா அந்த லைஃபான்னு யோசிச்சுட்டு இவங்களுக்கு வந்து எஜுகேஷனும் லவ்வும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க அங்கே விட்டுட்டு இவர் கூட வந்து இவங்க 2 பேரும் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு 6 months கழிச்சு அவங்களுக்கும் வீட்டில எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் இது பண்ணிட்டு வேற வழி இல்லாமல் இது பண்ணி அப்புறம் இவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னா, இவர் வந்து டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அந்த பொண்ணு வந்து MBBS முடிச்சு MS முடிச்ச ஒரு டாக்டர். இவர் என்ன சொல்றாருன்னா, படிப்பு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான், ஒரு இதை மாற்றணும்னா சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாத்தோட மைண்ட் செட்டும் மாறணுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, உங்களோட ஸ்டோரிஸ் ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த பாட்டில் சொல்கிறோம். நீங்கள் யாராவது வேறு யாராவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை நம்ம சப்ரெடிட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும்